மக்கள் நிறுவன நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். ஈரோடு புறா புத்தக கண்காட்சி போஸ்டரா எங்க பார்த்தாலும் பட்டி தொட்டி எல்லாம் ஒட்டியிருக்காங்க. இது யார் நடத்துறா? இது எப்படி ஒவ்வொரு வருஷமும் நடத்துறாங்க சார்? ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டை தலையுடையாக கொண்டு மக்கள் சிந்தனை பேரவை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை யார் ஆரம்பித்தார்னு சொல்லி சொன்னால் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தான் மக்கள் சிந்தனை பேரவை ஆரம்பிக்கிறாரு. அது துவக்கப்பட்ட ஆண்டு 1997ஆம் ஆண்டு அந்த மக்கள் சிந்தனை பேரவையை துவக்கிறாரு. அதனுடைய உறுப்புகள் தான் புத்தக கண்காட்சிங்கிறத எல்லா பக்கம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இதை புத்தக திருவிழாவாக கொண்டு வர்றார். 2005 தான் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டில் முதல்ல புத்தக திருவிழா நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல மட்டும்தான் புத்தக கண்காட்சி நடக்கும். சென்னையில் புத்தக பதிப்பாளர்கள் பப்பாசிங்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புத்தக பதிப்பாளர்கள் தலைமையில் நடக்கும். ரெண்டாவது நெய்வேலி லிப்டன் கார்பரேஷன் வளாகத்தில் இன்னொரு புத்தக கண்காட்சி நடக்கும். அந்த புத்தக கண்காட்சிக்கெல்லாம் நம்ம நுழைவு கட்டணம் செலுத்தணும். நுழைவு கட்டணம் செலுத்தி தான் அந்த புத்தக கண்காட்சி போய் பார்க்குறதுக்கு போகணும். அந்த புத்தக கண்காட்சி போய் பார்க்க போனால் புத்தகத்தினுடைய இது மட்டும்தான் இருக்கும். காலை நேரத்துலேருந்து மாலை நேரம் வரணும். ஆனால் ஈரோட்டில் முதலையாக இவர் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் புத்தக திருவிழாவாக கொண்டுட்டு வரணும்னு சொல்லி 2005 முதலாக அந்த புத்தக திருவிழாவை ஆரம்பிக்கிறப்போ முதல் வருடம் யார் முதல் வருடம் கலந்துக்கிறான்னு சொன்னால் நெல்லை கண்ணன் அவர் தான் சிறப்பு பேச்சாளராக கலந்துக்கிட்ட கூட்டத்தில் பார்த்தோன்னா மாபெரும் கூட்டம். கிட்டத்தட்ட அவர்கிட்ட 20,000 உறுப்பினர்கள் அந்த மக்கள் சிந்தனை பேரவையில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முழுமையாக புத்தக திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. அவங்க 2015 இன்று வரலும் 21 ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது புத்தக கண்காட்சி. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12, 13ஆம் தேதி வரலும் தொடர்ச்சியாக நடைபெறும். இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு சொன்னால் புத்தக கண்காட்சி மிகச்சரியாக 6 மணிக்கு புத்தக கண்காட்சியினுடைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் கரெக்டாக 6 மணிக்கு அந்த பொது நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க. காலையில் 9 மணிக்கே புத்தகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தா 250 ஸ்டால் இருக்கும். அதில் வெளிநாட்டு பத்திரிக்கை, ஆங்கில பத்திரிக்கையெல்லாம், பென்குயின் இதெல்லாம் காலின்ஸுங்க பத்திரிக்கையெல்லாம் அவங்களும் அதில் ஸ்டால் போட்டிருப்பாங்க. வெளிநாட்டு பத்திரிக்கை ஸ்டால் அமைச்சு போடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த நிறுவனங்கள் அங்கே புத்தக ஸ்டாலை வச்சு பல்வேறு புத்தகத்தை அங்கே விற்பனைக்காக வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் 5 கோடியிலிருந்து 7 கோடி ரூபாய் அளவுக்கு அங்கே புத்தகம் அந்த அளவுக்கு விற்கிறப்ப ஒரு 10% கழிவு வேற கொடுக்குறாங்க அங்கே. இப்போ இது என்னென்னு சொன்னால் காலையில் புத்தக கண்காட்சி நடைபெறும். புத்தக கணகம் மாலையில் பொதுமக்கள்கிட்ட ஒரு பட்டிமன்றம் நடக்கும். ஒரு சிறப்பு பேச்சாளர்களை கூட்டிகிட்டு ஒரு பேச்சாளர்கள் பேசுவாங்க. இது எல்லாம் 6 மணிக்கு துவங்கி 9:30 மணி வரலும் ரெகுலராக நடக்கும். இதில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம பாரதத்தினுடைய ஜனாதிபதி முன்னாள் அப்துல் கலாம் அவர்கள் 2 முறை கலந்துருக்கிறார். அவர் 2009 ஒரு தடவை கலந்துக்கிட்டார். மறுபடியும் 2014 ஒரு தடவை கலந்து சிறப்புரை அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு 1 லட்சம் பேர் கூட்டங்க. நம்ம கலாம் ஐயா பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் கூட்டம். கிரவுண்டே பிடிக்கல, அங்கங்கே ஃப்ளக்ஸ் பேனர் வச்சுருவாங்க கலாம் ஐயா பேசுகிறத பார்க்குறக்கு. அது பிறகு 2 தடவை, 2வது தடவை அதே மாதிரி தான் நடந்தது. 2வது நடிகர் சிவகுமார் அவர்கள் புத்தக திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட 8 முறை பேசியிருக்கிறார். 8 தடவை சிவகுமார் அங்கே பேசியிருக்கிறார். அவர் 2006 தொடர்ந்து 2006, 2007, 2008, 2009, 2015, 16, 17, 18 பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 தடவை அவர் பேசியிருக்கிறார். அவர் முதல்ல ஒரு தடவை பேசுகிறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நிறையா கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 நிமிஷம் பேசுகிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க. நான் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கேன், பெல் அடிப்பாங்க, நீங்கள் பேச குறைச்சிக்கம்பாங்க. ஆனால் புத்தக திருவிழாவில் ஸ்டாலின் குணசேகரன் தான் என்னை 3 மணி நேரம் பேச அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி அங்கே பேசுறது இல்லாமல் அதுக்கு பின்னால் தான் சிவகுமார் எங்கே போய் பேசினாலும் மிகச்சிறப்பாக பேசுகிறார். கம்பராமாயணத்தை பேசுகிறாரு, திருக்குறளை பற்றி பேசுகிறாரு, சினிமா துறை பற்றி பேசுகிறாரு சொல்லி கிட்டத்தட்ட பல்வேறு காலேஜில் கல்லூரி விழாக்களுக்கு அவர் கூப்பிட்டு அழைச்சி பேச சொல்லுவாங்க. கம்பராமாயணம் சொற்பொழி வாற்றுவார். அதுக்கு பின்னால் மணிக்கணக்கில் பேச ஆரம்பிக்கிறதுக்கு
ஸ்டேஜ் கொடுத்தவர் தான் நம்ம ஸ்டாலின் கொடுத்தவர் தான். அதை அவரே தன்னுடைய வாயால் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது வந்து நடிகர் சத்யராஜ் வந்து கலந்துருக்கிறாங்க அதில். அப்புறம் இந்த பட்டிமன்ற பேச்சாளர் புகழ்பெற்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா, சாலமன் பாப்பையா, சுகி சிவம், ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா தவத்தூர் பொன்னம்பள்ளிகள் அடிகளார், இந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறையா கலந்துருப்பாங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் கலந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ் பெற்றவங்கள் எல்லாம், பட்டிமன்றத்தில் புகழ் பெற்றவங்க, ஒரு போலீஸ் காவல்துறையில் புகழ் பெற்றவங்களெல்லாம் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டதை ஒரு பெரும் பாக்கியமாக நினச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த புத்தக திருவிழா வந்து ஈரோட்டில் நடந்துகிட்டு இருக்குது. கடந்த 3 வருடமாக தமிழ்நாடு அரசும் அதோடு இணைஞ்சிக்கிச்சு. தமிழ்நாடு அரசும் மக்கள் சிந்தனை பேரவையும் இணைந்து தான் அந்த புத்தக திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரல அது எங்கே நடக்குன்னு சொன்னால், சிக்கைய அரசு கல்லூரியில் வளாகத்தில் நடத்துகிறதா எப்போ வருஷம் நடக்கும். இந்த கடந்த ஒரு 4 வருஷமாக அங்கே தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முன்ன வஉசி பார்க் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. வஉசி பார்க்கு அரசாங்கம் வேற உபயோகத்துக்கு எடுத்துக்கிட்டதால இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூள் இருக்கக்கூடிய ஒரு சிக்கைய நாயக்கர் கல்லூரியுடைய வளாகத்தில் தான் மிகச்சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வருகிற காலத்தில் இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நெல்லை கண்ணன் அவர்கள் வந்து கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறார். நெல்லை கண்ணன் பேசுகிறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இருக்குதுன்னு சொன்ன ராஜாஜி முதல்ல செத்தார், கடவுள் இல்லைன்னு சொல்கிற பெரியார் பின்னால் செத்தார்னு சொல்லி போட்டு நான் சொல்லிவிட்டேன், இதை மக்களே நீங்கள் சிந்திச்சுக்குங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சிந்திச்சுக்கணும்னு சொல்லி மக்களை சிந்திக்க சொன்னவர் அவர். ரெண்டாவது இவர் வந்து ஸ்டாலின் கொடுத்தாரை பற்றி மிகச்சிறப்பாக சொன்னாக்கா, சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவப்படை தனியாக கட்டமைப்பு நடத்திட்டு இருந்தவர். அவருடைய படையில் தமிழகத்தில் இருக்கிற பெரும் பங்கு வச்சாங்க. அதில் கேப்டன் லட்சுமி அவர்கள் அவர் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனால் முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திரபோஸுக்கு நெருக்கமாக இருந்தாலும் கேப்டன் லட்சுமி பேசப்பட்டாங்க. ஏன்னா பெண்கள் படைக்காக தான் தலைமை தாங்கினாங்க. 1997 கான்பூரில் அவங்க கேப்டன் லட்சுமி இருந்தாங்க. அவங்கள போய் நேரில் சந்தித்து சுதந்திர போராட்டத்தில் உங்கள் பங்கு என்ன அப்படிங்கிற நேரில் பேட்டிக்கண்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற புத்தகத்தை 2 பாகத்தை அவர் வெளியிட்டார். அதுக்கு 5 ஆண்டு காலம் உழைத்து கேப்டன் லட்சுமி தலைமையில் தான் சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் தான் அதை வந்து அந்த விடுதலை வேள்வி புத்தகத்தை அதுக்கு வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தில் என்ன சொன்னால், தமிழ்நாட்டில் இருந்தால் விடுதலை உணர்ச்சி தூண்டப்பட்டதுன்னு சொல்லிப்பட்டு ஆணித்தரமாக சொல்லியிருப்பார். அப்போ சொன்ன அவர் தான் வந்து இப்போ புத்தக திருவிழாவை வந்து மிகச்சிறப்பாக 21 ஆண்டு நடத்திட்டு இருக்கிறாரு. இனி 25வது வெள்ளி விழாவை நோக்கி போயிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தக திருவிழாவில் 9 மணிலேருந்து சாரசாரையாக கல்லூரி மாணவர்கள் வருவாங்க, பள்ளிக்கூடத்து மாணவர்கள் பப்ளிக்கெல்லாம் வருவாங்க. கூட்டம் அலமோதுங்க, இங்கேயும் அலமோதும். உள்ளவத்தக்கான புத்தகம். அதில் என்ன ஒரு புத்தகத்தில் ஒரு கண்காட்சியில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னாக்கா, அந்த புத்தக திருவிழாவில் கலந்துக்கிட்டவங்க யாருமே குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்கள். நிறையா பார்த்தா நிறையா அதிகாரிகளை குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க. ஆனால் அந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்ட அதிகாரிகள் இதுவரையிலையும் யாருமே குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்கள் தான் அதில் கலந்துருக்கிறாங்க. அதனால் அவர் நல்ல திறமையானவர்களையும் நேர்மையானவர்களையும் அழைச்சிக்கிட்டு வந்து அந்த புத்தக திருவிழாவை நடத்துகிறார் அவர். அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறவருக்கு நம்மளும் ஆதரவு கொடுக்கணும், பொதுமக்களும் ஆதரவு கொடுத்து இன்னும் அதை நல்லா திறப்படைய செய்யணும்னு சொல்லி உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.